ஏர் லிப்ட்னு ஒரு அருமையான ஹிந்தி படங்க. தரமான படம். 1990 நடந்த உண்மை சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற படம். 1.5 லட்சம் பேரோட உசுரை காப்பாத்தின ஒரு இந்தியனோட கதை. இதுல கூத்து என்னன்னா, வரலாறு ரிப்பீட்ஸ், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கதை இப்ப திரும்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை. பக்கத்து நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள போர் எடுத்து வருது. எது? ஈராக் நாடு பக்கத்துல இருக்கிற குவைத் மேல யுத்தம் பண்ணுச்சு. அதே மாதிரி இங்க இப்போ என்ன நடக்குது? ஈரான் நாடு பக்கத்துல இருக்கிற துபாய் பக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் UAE பக்கம் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி 35 வருஷத்துக்கு முன்னாடி இதுல காண்டான குவைத் நாடு ஒபாக் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எண்ணெய் எல்லாம் உற்பத்தி பண்ற, பெட்ரோல் உற்பத்தி பண்ற நாடுகளோட கூட்டமைப்பு. அதுல இருந்து தான் விலகிறதாகவும், இனி எங்க விருப்பப்படி நாங்க பெட்ரோலை உற்பத்தி பண்ணுவோம், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் உற்பத்தி பண்ணணும்னு நீங்க இனிமே எங்களுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ குவைத் வெளியில வந்துச்சு. அதனாலதான் யுத்தம் பண்றோம் அப்படின்னு அவங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? ஈராக்கும் குவைத்தும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ துபாயும் அந்த மாதிரி அமைப்புல இருந்து வெளியில வருது. UAE இனிமே எங்க இஷ்டத்துக்கு நாங்க பெட்ரோலை உற்பத்தி பண்ணுவோம், உங்க லிமிட் எங்களுக்கு அப்ளை ஆகாது, ஏன்னா அதே அமைப்புல இருக்கிற ஈரான் எப்படி எங்களை தாக்கலாம்னு சொல்லி அவங்க இந்த தடவை வெளியில வராங்க. ஹிஸ்டரி அப்படியே ரிப்பீட் ஆகுது. இதுக்கு பிறகுதான் அங்க ஒரு மகா யுத்தம் நடந்தது. அதே மாதிரி யுத்தம் இங்கேயும் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒருவேளை நடந்தா அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? அப்படி கஷ்டப்படுற மக்களை கவர்மெண்டோ அதிகாரிகளோ இல்ல நாலு நல்லவங்களோ உதவி பண்ணி எப்படி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்கன்னு இந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே நமக்கு தத்ரூபமா காட்டக்கூடிய ஒரு வரலாற்று படம் தான் இது. நம்பி பார்க்கலாம், ஒர்த்தா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை நடக்கிற காலகட்டம் 1990களில் குவைத்துல நடக்குது. ஈரான், ஈராக், இந்த பக்கம் குவைத், துபாய், இதெல்லாம் வரிசையா பக்கத்துல இருக்கிற இடங்கள் தான். குவைத் நாட்டோட இளவரசர் இன்னும் சில பேரோட நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிசினஸ் டீல முடிச்சுட்டு வர நல்ல அருமையா அவரோட அரபிக் பாஷை பேச தெரியும், பேசுறார். இந்த டீல்னால உங்க நண்பர்கள் கோவப்பட போறாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு ப்ராஃபிட்டை மட்டும் தான் நான் கவலைப்படுவேன் செய்வேங்கிறான். பக்கா பிசினஸ் மேன் போல. அப்புறம் கார்ல ஏறி உட்காந்தாச்சு, வீட்டுக்கு போனோம். டிரைவர் கேரளக்காரர் போல, மிஸ்டர் நாயர். நல்லா பாட்டு போடியான்னா ஹிந்தி பாட்டு ஒன்னும் போட்டு விடுறார். டாய், இந்தியாவை மறந்து நாளாச்சு, நாமெல்லாம் இப்ப குவைத்துக்காரங்க, நல்ல குவைத்து பாட்டா போடுன்னு சொல்லி அரபிக் பாட்டை போட்டு கேட்டுட்டு வர்றார். வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள வேலைக்காரம்மான் இருக்கிறாங்க. ஏதோ பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லுவார். பொண்டாட்டி கொஞ்சம் சிறுமுஞ்சி மாதிரி தெரியுது. கார்ல ஏறி கிளம்பி போறாங்க பார்ட்டிக்கு. பார்ட்டியில கொஞ்சம் நல்ல முள்ளரு அப்படின்னு சொல்லுவாப்ல. பார்க்கலாம் அண்ணுவா அவ. நீ கொஞ்சம் கம்மியா குடி அப்படின்னு சொன்னதுக்கு பதிலுக்கு இவனும் பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கோடீஸ்வரங்கிறதுனால, பிசினஸ் மேனுங்கிறதுனால, அதே மாதிரி கோடீஸ்வர பிசினஸ் நண்பர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இவரே பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டுன்னு சிறப்பா இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த பக்கத்துல ஈராக் நாடு குவைத் மேல போர் தொடுத்து இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நூத்துக்கணக்கா பீரங்கிகள் இந்த நாட்டுக்குள்ள இறங்கி வந்துட்டு இருக்குது. ஹெலிகாப்டர்ஸ் பறக்குது. வண்டியா வந்துட்டு இருக்காங்க குவைத்துக்குள்ள. வண்டியா யாரு? ஈராக் ராணுவம் முதுன்னு இறங்குறாங்க ஈராக்குள்ள. இந்த பக்கம் அது சம்பந்தமா காலையில 3 மணிக்கு கால் வருது நம்ம ஹீரோவுக்கு. என்னையா சொல்ற அப்படின்னு. அதோட வீரியம் என்னங்கிறது அப்ப வரைக்கும் அவருக்கு தெரியல. நியூஸ்ல எதுவும் ஓடல. போன்ல பல பேரை முடிக்கலாம்னு முயற்சி பண்றாரு. யாரையும் பெருசா பிடிக்கவும் முடியல. பொண்டாட்டி வந்து விசாரிக்க, என்ன ஏதுன்னு நான் இந்தியன் எம்பசியை பார்த்துட்டு வரேன், வாய்ப்பு கிடைச்சா மொதல் ஃபிளைட்ல உங்களை லண்டனுக்கு அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஈராக் ராணுவம் குவைத் நாட்டை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு எங்க கையில தாண்டா சாவுன்னு புலம்பிக்கிட்டே வராங்க. இந்தியர்கள் எல்லாம் பயந்து அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. காலையில பார்த்தா நாடு முழுக்க அங்க புகைகளா பொங்கி எழுந்துட்டு இருக்கிறத கவனிக்கலாம். எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு சத்தம், புகை மூட்டமா தான் இருக்குது. சரி, நான் எம்பசிக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புறாருங்க. டிரைவர் நாயர் தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழி ஃபுல்லா போர்க்களம் தான். சாதாரண ரோடு போர்க்களமா மாறி போய் இருக்குது. ஏகப்பட்ட அந்த குவைத் நாட்டு குடிமக்களை கண்ணா பின்னான்னு கொண்டு வச்சுட்டு இருக்காங்க. இதுல இவங்க வண்டியை நிப்பாட்டி, நீங்க யாரு, குவைத் நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு விசாரிக்க, இல்ல நான் இந்தியன்னு நம்மாலே ஹிந்தியில சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது அவங்களுக்கு புரியல. நான் புரிய வைக்கிறேன்னு அரபிக்ல மிஸ்டர் நாயர் பேச ஆரம்பிக்கிறார். அரபிக்ல பேசுனதுனால குவைத்துக்காரன் நினைச்சு அவனை கண்டதுமே சுட்டு போட்டுறாங்க. சுடுறவங்க எல்லாம் சின்ன பசங்க. ஈராக் சதாமோட ஆளுமைக்கு கீழே இருக்கிறப்போ சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் உள்ள ராணுவத்துல சேர்த்து வச்சிருந்தாராம். அந்த காலகட்டத்துல ஈராக்கோட அதிபரா இருந்த சதாம் தான் குவைத் மேல போதெடுத்து இப்போ இவ்வளவு வேலையை பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே டிரைவரை கொண்டு போட்டுறாங்க. பாடியை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கூட பேச முடியல. அதுக்குள்ள வண்டியில உட்கார சொல்லிட்டு வண்டியில இருக்கிறதெல்லாம் நோண்டிட்டு இவன் கழுத்துல கிடக்கிற செயின் எல்லாம் புடுங்கி ஹிந்தி பாட்டெல்லாம் போட்டு விட்டு அலப்பறம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை அவங்களோட மேஜர் கிட்ட கூட்டு போறாங்க. யாரையா மேஜர்னு பார்த்தா ஒருத்தர் இருக்கிறாரு. ஹிந்தி நல்லா பேச தெரியுதவருக்கு. இப்போ ராணுவத்துல மேஜரா இருக்கிறாரு, ஈராக்கோட ராணுவத்துல. ஆனா அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு செக்யூரிட்டியா வேலை பார்த்தாரா ஒரு 2 நாள். ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல. உனக்கெல்லாம் ஞாபகம் இல்ல, பரவாயில்ல விடு, உன் பார்ட்னர் எங்க தொங்குறான்னு பாரு அப்படின்னு காட்டுறாரு. வெளியில தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க. ஆனா உங்களை அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இது எங்களோட ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நாடே வந்துருச்சு. எங்களுக்கும் குவைத்துக்காரங்களுக்கு தான் பிரச்சனை.
பிரச்சனை, இந்தியர்களோட பிரச்சனை இல்ல, இருந்தாலும் ஒழுக்கமா நடந்துக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு, இதை உன் கார்ல மாட்டிக்க, அப்பதான் நம்ம ஆளுன்னு தெரியும், உன்னை செக் பாயிண்ட்ல அங்கங்க கெடுபடியா செக்கிங் இல்லாம விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல. நம்மளால அதை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ எம்பசிக்கு போறாரு. எம்பசில பார்த்தா ஏகப்பட்ட இந்தியாவோட தூதரகம், இந்திய தூதரகத்தோட வெளியில இந்தியர்கள் முதுன்னு இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற ஒருத்தர் எப்படியும் நம்ம ஹீரோவை கவனிச்சாரு, கூப்பிட்டு வராருங்க. ஹீரோ உள்ள வரைக்கும் வந்துட்டாப்ல, கண்ணாபிரான்னு கத்துறாப்ல. உதவிக்கு அமெரிக்கா வருதா இந்தியா வருதான்னு கேட்டா ஒன்னும் தெரியல, இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட் இல்ல அப்படிங்கிறாங்க தூதரகத்தை சேர்ந்தவங்க. இந்த பொறுமையாரு தண்ணியை குடியும் தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. ஃபிளைட் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, விமான நிலையம் ஏர்போர்ட் எல்லாம் ஆல்ரெடி சதாமோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சான். சோ ஃபிளைட்ல போறதெல்லாம் சிரமம், கூடிய சீக்கிரத்துல ஏதாவது உதவி வரும் பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வீட்டுல இருக்குன்னு சொல்லும்போது அவங்களை வேணா இங்க கூட்டு வாங்க, சேஃபா தூதரகத்துல இருக்கட்டுமே அப்படிங்கிறாரு அவர், தூதரக அதிகாரி. அப்பதான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்களேன்னு பதறான். அதே சமயம் வீட்டுல இருந்து இந்த மாதிரி எட்டி பார்க்கும். ஒவ்வொரு வீடு வீடா சதாமோட ராணுவம் உள்ள போய் அங்க இருக்கிற குவைத் நாட்டை சேர்ந்தவங்களை வெளியில இழுத்துட்டு வந்து கண்ணா பின்னான்னு சுட்டு கொல்றாங்க. பெண்களை மட்டும் கொல்லல, கைதிகள் மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க குடும்பத்து ஆண்களை கொன்னு குவிக்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இவன் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வர ஆட்களே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பொருட்களா தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அங்க இருக்கிற டெடிபியர் பொம்மையை கூட குவைத் டெடிபியர்னு சொல்லி அந்த கரடி பொம்மையோட கழுத்தை இருக்கிறானுங்க. வெளியில ரோட்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் சின்னஞ்சிறு பிள்ளைங்க ராணுவ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போற வர குவைத் ஆண்களை எல்லாத்தையும் குன்னு கூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் அங்கங்க கைதிகளாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பிசினஸ் மேனு பெருசா இறகாதவன், மனசு இலகாதவன் கூட ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுல பொருட்கள் எல்லாம் ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு குலைக்கப்பட்டு கிடக்கிறது. பொண்டாட்டி புள்ளைய பேரை சொல்லி கத்துறான், கதறான். பெட்ரூம் வரைக்கும் வந்து பாக்குறான், அவங்க இல்ல. ஐயோ செத்துட்டாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு அப்புறம் சரி ஆபீஸுக்கு கிளம்பி போய் பார்க்கலாமேன்னு தோணுது. அங்க வண்டியை இண்டியை போட்டு வண்டியை மாத்தின்னு ஒரு வழியா ஆபீஸ் பக்கம் வந்துட்டாங்க. ஆபீஸுக்கு வந்து விசாரிச்சா ஆபீஸ்ல நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. இவர் ஆபீஸே இந்தியன் ஆபீஸ் மாதிரி தான் வச்சிருக்கான். ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்தியர்கள் தான். என் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தாலான்னு கேட்கும்போது பொண்டாட்டி சத்தம் உள்ள கேக்குதுங்க. ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறான். பொண்ணு ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்குது. நீ லண்டனுக்கு போலான்னு சொன்னல, ஏற்பாடெல்லாம் பண்ணு, நாளைக்கே லண்டனுக்கு போலான்னு பேசிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்ல, எல்லா ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு, எதுவா இருந்தாலும் மேஜர்ட்ட தான் பேசணும்னு புலம்புறாரு. அப்புறம் டிரைவர் மிஸ்டர் நாயரை கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னா. பொண்ண வயசு ஒரு 15 வயசு தான் இருக்கும். என்னங்க நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க பாவம். இதுல வேற டிரைவரோட பொண்டாட்டி கால் பண்ணலாம். அதை கேள்விப்பட்டதும் டிரைவரோட வீட்டுக்கே போறாப்ல. இவர் வந்து ஒரு மாதிரி அழுகுறாப்புல நிக்கிறத பார்த்துட்டே புரிஞ்சுக்கிறாங்க டிரைவர் இறந்துட்டாருன்னு. டிரைவரோட பொண்டாட்டி பிள்ளையையும் கூட்டிட்டு இவரும் ஆபீஸ்க்கு வரார். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்துருச்சு. டிரைவர் செத்துட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் மேஜரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். மேஜர் என்ன பேசுறாரு தெரியுமா? ஒரு ஆளை நல்லபடியா இங்க இருந்து சேஃபா கூட்டு போறதுக்கு 1 கோடி ரூபாய் இந்திய மதிப்புல வேணும்னு கேட்கிறாப்ல. நீங்க இப்ப 3 கோடி கொடுங்க அப்படின்னு பேசும்போது, இல்ல நாங்க மொத்தம் 5 பேரு, டிரைவரோட பொண்டாட்டி பிள்ளையும் நான் கூட்டு போறேங்கிறாப்ல. அப்படியா, நீ எப்படா நல்லவனானே, சரி 5 கோடி கொடுத்துட்டு நீங்க 5 பேரும் போலாம் அப்படிங்கிறார். சரி ஓகே ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி இங்க ஆபீஸுக்கு வந்தா, ஆபீஸ்ல ஒரு 5 கோடி பணம் எடுக்கிறோம்னு பேசிட்டு இருக்கையிலேயே சுத்தி இருக்கிற இந்தியர்கள்லாம் கையெடுத்து கும்பிட்டு எங்களையும் கொஞ்சம் கவனிங்கிறாப்ல பாக்குறாங்க. இவருக்கு ஒன்னும் பிடிபடல. சரி நம்ம ஆபீஸ்ல இருக்கிற நம்ம மக்கா எல்லாரோட லிஸ்டையும் போடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பொண்டாட்டி கோவம் வருது. என்ன திடீர்னு புத்தராயிட்டியா, நம்ம மட்டும் போனா பத்தாரா, இவங்க எல்லாரும் என்னையா பண்ண போற அப்படின்னு பேச, எல்லா பேரையும் கூட்டு போறதுக்கு பணம் இல்ல, குறைஞ்சபட்சம் அவங்களை யாராவது ஒரு நல்ல வகையில செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போலாமேன்னு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நைட் எல்லாம் ஆபீஸ்லயே நிறைய பேர் படுத்து கிடக்குறாங்க. அவங்க உட்காரதுக்கே சில பேருக்கு இடம் இல்லை. இதுல படுக்கிறதுக்குன்னா எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. அவ்வளவு கஷ்டத்துல படுத்து கிடக்குறாங்க எல்லாம். உள்ள அந்த அம்மா ஜம்முன்னு சோஃபால படுத்து இருக்குது. ஆனாலும் அது வசதி குறைச்சல் நினைக்குது. காலையில வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் படுத்து கிடக்குறாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எண்ணிக்கையை விட 2 மடங்கு எண்ணிக்கையில நிறைய பேர் உள்ள கிடக்குறாங்க. இதுல வேற ஒருத்தர் வந்து அவரு சரியான பக்கா குறை சொல்றாள். என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆளோட பேரையே நம்ம அரகுறைனே வைக்கலாம், குறைனே வைக்கலாம். குறை சொல்ற அந்த குறை வந்து, என்னையா பாத்ரூம்ல சும்மல் அடிக்குது, நீ தானே பாசு கழுவே அப்படின்ட்டு போறாரு. பொண்டாட்டியா புள்ளையான்னு தெரியல. ஐயோ நீங்க வாங்கன்னு உள்ள கூட்டு போறாங்க. யார் இருந்தாலும் கேட்டா தெரியல சாருங்கிறான் வேலை பாக்குறவன். இது மட்டும் இல்ல, வெளியில 2000 இந்தியர்கள் இருக்கிறார்களாம், உள்ள 1500 இந்தியர்கள் இருக்கிறார்களாம். சாப்பாடு நாம ஒரு 500 பேருக்கு சொல்லியிருந்தோம், அது பத்தாது போலயே. என்ன பண்றது, வேணும்னா நம்ம ஆட்களோட, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபோட நண்பர்கள் அவர்களை மட்டும் லிஸ்ட் எடுத்துட்டு மித்த ஆட்களை போக சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், ஏதாவது வழி பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட், ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட் வர மார்க்கெட் மூடப்பட்டிருக்கிறது. ஆனா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போல. உள்ள எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் வரவேற்கிறாங்க. யாரும் பெருசா பயப்பட்டாப்ல தெரியல. ஏன்னா ஈராக்கோட அதிபர் சதாம் ஹுசைன், இந்தியர்கள் என்னோட நண்பர்கள், இந்தியர்களுக்கு எதுவும் ஆகாது, நாங்க குவைத்துக்காரங்களை மட்டும்தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா. அதனால நம்ம சேஃபா இருக்கலாம்னு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவோ இந்தியாவோ வந்து நம்மளை காப்பாத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா வராதவங்க இனி வரப்போறாங்களா? குறைஞ்சபட்சம் நாம இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னா அவங்களுக்கு தெரியுமோ என்னவோ. அவங்க
நம்பிட்டு இருந்தா நமக்கு எதுவும் சரிப்பட்டு வராது. அப்புறம் நாம எல்லாம் இந்தியர்கள்லாம் ஒன்னா இருந்தாதான் நம்மளோட பலம். தனித்தனியா இருந்தோம்னா ஒவ்வொருத்தனா கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம ஒத்துமையா இருக்கணும் அப்படி இப்படின்னு எடுத்து பேசிட்டு இருக்கிறார். சூப்பர் மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. சோ இதை வச்சு எவ்வளவு பேருக்கு வேணாலும் ஜோறு போட முடியும் போல. ஒன்னு ரெண்டு பேர் ஒத்து வரல, பட் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இந்த தடவை ஏழை பணக்காரர் எல்லாம் தாண்டி இந்தியர்கள்ன்றதுல எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நம்மள அவங்க மதிப்பானுங்க, பெருசா எதுவும் நடக்காது, நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லி ஓரளவு கன்வின்ஸ் பண்ணிட்டாப்ல. அப்புறம் இந்த மாதிரி இந்தியர்கள் அங்கங்க அக்கக்கா கிடக்குறாங்க, அவர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல செட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு ஒரு காஸ்ட்லியான பழைய காலத்து சரக்கு ஒண்ண கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. என்னடா லஞ்சம் கொடுக்குறியான்னு திருப்பி கொடுத்துருவாரு யாரு, மேஜர். அப்புறம் இந்தியர்கள் இந்த மாதிரி ஒன்னா இருந்தா கொஞ்சம் நல்லது வைக்கணும், உங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் செக் பாயிண்ட்ல இந்தியனா குவைத்தாடு வித்தியாசம் தெரியாம நீங்களும் போராடிக்கிட்டு இருக்கணும்ல அப்படி இப்படின்னு பேசுறாப்ல. எங்களோட தலைவர் அதிபர் சதாம் ஹுசேனே இந்தியர்கள் எங்களோட எதிரிகள் இல்லன்னு சொல்லியிருக்காரு, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா கேம்ப் நடத்திக்கோ, கேம்ப்ல தங்க வை, அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கேம்ப்ல கஷ்டப்பட வேண்டாம், நீங்க வீட்லயே சேஃபா இருங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிறார். சரி நன்றி சொல்லிட்டு இங்க வந்தாச்சுங்க. ஆபீஸ்ல ஏகப்பட்ட வண்டிகளை அரேஞ்ச் பண்ணி ஆபீஸ்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான இந்தியர்களை வண்டியில ஏத்தி ஒரு பெரிய ஸ்கூலை கேம்பா பிடிச்சு அதுக்குள்ள கொண்டு போய் எல்லாரையும் செட்டில் பண்றாப்ல. ஏகப்பட்ட பேர் வண்டி வண்டியா வந்து உள்ள செட்டில் ஆயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க போறாங்க, இடம் ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோயின் மூக்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு பார்த்தா குழந்தைய காணோம். குழந்தைய காணாம தேடிக்கிட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிற உடஞ்சு போன ஒரு பஸ்ஸுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கும். ஐயோ உன்னை இங்கதான் இருக்க சொன்னேன்னு வந்து கண்டிக்கிறாங்க அம்மா. நம்மால இந்தியர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இருக்கிறார். இதுல வேக வேகமா போய் அந்த குரக இருக்காரல்ல, அந்த ஆளு ஒரு ரூம்ல பைய வச்சுட்டு போயிருப்பார் போல. திரும்பி வரதுக்குள்ள அந்த ரூம டிரைவருக்கும் டிரைவரோட குழந்தைகளுக்குமா அதுக்கு ஒப்படைக்கிறாரு வேலை பார்க்குற ஒருத்தர். நான் தான் இங்க பேக் வச்சேன், இந்த ரூம் எனக்கு தான் சொந்தம்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. இல்லங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நாங்க வேற ரூமுக்கு போறோங்கன்னு பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டி ஏத்துட்டாரு. இல்ல நாங்க போறோம்னு இறந்து போன டிரைவரோட பொண்டாட்டி சொன்னா அதான் பெருந்தன்மையே அந்த அம்மா சொல்லுதுல போட்டோம் அப்படின்னே பேசிட்டு இருக்கிறாப்ல. இவங்க எல்லாம் முறைக்கிறாங்க குடும்பத்து ஆட்கள் எல்லாம். எக்கேடோ கெட்டு போங்க அப்படின்ட்டு அங்க இருந்து விலகி போறார். வெளியில பார்த்தா பொண்டாட்டி வேற புருஷனை திட்டுது நம்ம ஹீரோவை. எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற, இதெல்லாம் நமக்கு அவசியமா, சரி எல்லாரையும் செட்டில் பண்ணு சொன்னேன்ல, செட்டில் பண்ணியாச்சுலங்குது. பண்ணியாச்சு வா உனக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது ஐயா இந்த மாதிரி இடத்துல நான் தங்க முடியாதுப்பா, வீட்லயே இருக்கலாம், கேரண்டி கொடுக்குறேன், ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்ல மேஜர், நான் வீட்டுல தான் இருப்பேன் நடம் பிடிக்குது. சரி ஓகே உன்னை வீட்டுல இறக்கி விட்டு வரேன்னு கார்ல பொண்டாட்டியே வீட்டுக்கு கூட்டு போறார். இங்க எல்லாருக்கும் சாப்பாடு போயிட்டு இருக்குது. அங்க ஒரு அம்மா தான் குழந்தைய வச்சுக்கிறதா என்னன்னு குழப்பத்துல இருக்கும்போது, சாப்பிட்றதா குழந்தைய வச்சுக்கிறதான்னு இருக்கும்போது ஒருத்தர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல எடுபடி வேலை பார்க்கிறவர் போல, அவர் வந்து சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க, அது வரைக்கும் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு பேசுறாரு. அந்த அம்மாக்கு புருஷன் இல்லையோ என்னவோ தெரியல. அப்போ ஒரு பொண்ணு வந்து இல்ல நாங்க பாத்துக்கிறோம்னு சாப்பாடை வாங்கி வச்சுக்கிச்சு. அப்புறம் நண்பர்கள் பணக்கார நண்பர்கள்லாம் வராங்க. எல்லா பேரும் கேம்ப்ல வசதி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி கேண்டீன் இருக்கு, கேண்டீன் எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு அந்த குறை பேசுற ஆள் வராரு. வந்துட்டு வசதி வாய்ப்பு எல்லாம் ஒன்னும் பெருசா இல்லையே அப்படின்னு குறை சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாம் அவரை சுத்தி விளையாண்டுட்டு இருக்கும் போல, டிசிப்ளினே இல்ல அப்படின்னு சத்தம் போட்டு இருப்பாரு குழந்தைகளை. இங்கேயும் ஒழுக்கமே இல்ல டிசிப்ளினே இல்லன்னு இவங்களையும் பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்கிற. சரி தூதரகத்துல போய் ஒரு எட்டு நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு தூதரகத்துக்கு வராங்க. இந்திய தூதரகத்துக்கு, எங்க குவைத் நாட்டுல இருக்கிற இந்திய தூதரகத்துக்கு வராங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்தார்ல அன்னைக்கு, ஜேன்னு கூட்டம் வெளியில இருந்துச்சுல, இப்போ வந்து பார்த்தா கூட்டமே இல்ல, காத்தாடுது. உள்ள வந்து பார்த்தா ஒரு பயம் இல்ல, சுத்தமா யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும் ஏதோ ஃபைல் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. எங்க எல்லாரும் கேட்டா குவைத் நாட்டை ஈராக்கோட நாங்க இணைச்சிட்டோம்னு சதாம் சொல்லிட்டாராம். சோ நாடு ஒண்ணுதான், எதுக்கு ரெண்டு தூதரகம், ஈராக்ல ஒரு தூதரகம் இருக்குல்ல அது போதும், இதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு மொத்த பேரையும் இங்க இருந்து அனுப்பிச்சிட்டாராம் சதாம் ஹுசேன் இந்தியாவுக்கு. அப்ப எங்களோட நிலைமை என்னன்னு புலம்பிட்டு இருக்கிறார். அங்க லேண்ட்லைன் வேலை செய்யும் போல இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு பேசலாமேன்னு சொல்லி சில நம்பர்களை வாங்கி கால் பண்றார். இதோ இதுதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட ஆபீஸ், எல்லாம் அரசு அலுவலர்கள், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். லேண்ட்லைன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு பயில எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. மாத்தி மாத்தி நம்பர் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி அடிக்குது. எல்லாம் லஞ்சுக்கு லேட் ஆச்சு, அதுக்கு லேட் ஆச்சுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவர் சாப்பிட போகும்போது கால் வருதுங்க. அவர் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் கால் எடுக்கிறார். ஹலோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லி பேசினா இதெல்லாம் நான் பாத்துக்கிறது இல்ல, வேற டிபார்ட்மெண்ட் தான் பாத்துக்குங்கிறாப்ல. இவர் ஜாயின்ட் செக்ரட்டரியா, எங்க நாங்கெல்லாம் இந்தியர்கள்லாம் ஒரு ஸ்கூல்ல தங்கி இருக்கிறோம், எங்களை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல கரெக்டான ஆளையாவது கனெக்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லும்போது, சரிங்க அந்த ஸ்கூலோட பேர் சொல்லுங்க, ஸ்கூல்ல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க, கரெக்டான டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிகேஷன் அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறாரு ஜாயின்ட் செக்ரட்டரி. இந்த பக்கம் ஒருத்தன், இவரும் கொஞ்சம் பெரியவர் பணக்காரர் போல, தம் முன்னாடிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னால தங்க முடியாது, உடனே கிளம்பணும், வீட்டுக்கு போகணும் அடம்பிடிக்கிறார். எங்க விளையாடுறீங்களா, வெளியில போனா ஆபத்து இல்லையான்னு சொல்லும்போது, அதான் இந்தியர்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம்னு சதாம் சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் பேசுவாப்ல, கண்ணாடி போட்டவர். ஆனா வெளியில வர நாம இந்தியனா குவைத்தியனான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, புத்திசாலித்தனமா ஒண்ணும் பேசாத, சம்பாதிக்கிறவெல்லாம் நானு, பேங்க்ல இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அக்கறை இல்லாம பொறுப்பு இல்லாம பேசுற வைக்கிறேன்னு திட்டிட்டு போறாரு அவர். அதை புரிஞ்சுக்கிட்டவர் அம்மா, அவங்க அப்படித்தான் ஆம்பளைங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதலா பேசுறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறாப்ல, பேரு இப்ராஹிம் நினைக்கிறேன், அவர் ஏதோ அந்த பொண்ணுக்காக வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு கூட வரல,
வரல, ஏதோ லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு பக்கத்துல வரும்போது அந்த பொண்ணு தெரியாதனமா அரபிக்ல பேசிடுது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு குவைத் நாட்டை சேர்ந்த பொண்ணு, இந்திய பொண்ணுன்னு போய் சொல்லி தான் இங்க தங்கிட்டு இருக்குது போல. இதை தெரிஞ்சுக்கிட்டவர் ஷாக் ஆயிட்டாரு. இருந்தாலும் அந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லல, பரவாயில்ல அப்படின்னு ஃப்ரீயா விடுறாரு. அப்புறம் வெளியில நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக பொண்டாட்டி புள்ள எல்லாம் வந்திருக்குது. நைட்டு எப்ப வீட்டுக்கு வர்ற எப்ப போறேன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு என்ன அப்படின்னு புலம்பிட்டு இருக்கையிலேயே ஒரு அம்மா வந்து குழந்தைய உட்காந்துட்டு போகுது. நீங்க பேசிட்டு இருங்கன்ட்டு. திடீர்னு எங்க இருந்து இந்த இந்தியன்கிற இந்த பாசம் எல்லாம் பொத்துட்டு வருதுன்னு கேக்குது. வேற என்ன பண்ண சொல்ற, அங்க பாரு அப்படின்னு எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிற ஏகப்பட்டவங்களை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் நம்ம ஆபீஸ்ல 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் வேலை பார்த்தவங்க. அப்பெல்லாம் அவங்களோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். அமைச்சரகத்துக்கு, இந்திய அமைச்சரகத்துக்கு, இந்திய வெளியுறவுத்துறைக்கு இந்தியர்கள் இவ்வளவு பேர் இங்க இருக்கிறோம், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னு எடுத்து பேசிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள பார்த்தா திடீர்னு சதாமோட ராணுவம் உள்ள வருது. எல்லாம் புடி பசங்க. உள்ள வந்தவனுங்க கண்ணா அப்படின்னான்னு சர்ச் பண்ண வந்திருக்கானுங்களா, எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு சோதனை போறதுக்கு வந்திருக்கேன்னு உள்ள புகுறானுங்க. உள்ள புகுந்து அட்டகாசம் பண்றானுங்க. அந்த குவைத்து பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்கள பின்னாடி ஒளிய வச்சுக்கிட்டு முன்னாடி இப்ராஹிம் போய் நின்னுக்கிட்டான். அவங்க யாரும் மத்தவங்க கவனிக்கல. உள்ள வந்தவங்க நம்ம குறை சொல்லிட்டே இருப்பார்ல, அவரோட பொண்டாட்டி கிட்ட இருக்கிற தங்க நகையை பார்த்து நகையை கொடுன்னு நகையை பிடிங்கிட்டாங்க, வலையில பிடிங்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்ராஹிம் சத்தம் போட்டாரு. இந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி கிரிசி வெங்காயம் வெஜிடபிள்ஸ் காய்கறிங்கன்னு எல்லாத்தையும் ஒளிச்சு வைன்னு சொல்லிருப்பாப்ல. எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறதுக்குள்ள இவங்க பாதியை பிடிங்கிட்டு போறானுங்க. மூட்டை மூட்டையா எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டானுங்க. அதுல ஒரு பொண்ணை 2 பேர் பாக்குறதும் அந்த பொண்ணை செக் பண்றங்கிற பொருளை அந்த பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை உயரதிகாரி ஒருத்தர் வந்து வாங்கடா போலான்னு கூப்பிட்டதுனால விட்டானுங்க. இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு என்ன இருக்குமோ தெரியல. கொள்ளையடிச்சதை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க. இதை பத்தி மேஜர் கிட்ட நம்மால பேச வருவார். என்னடா இன்னைக்கு சரக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்கிறாப்ல. நீங்க தானே பர்மிஷன் கொடுத்தீங்க, நாங்க தங்கியிருக்கமே சொல்லும் போது ஆமா, ஆனா எங்களை யுத்தத்துக்கு அனுப்பி வச்ச எங்களோட நாடு எங்களுக்கு சாப்பாடு தண்ணி அனுப்பி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. சோ எங்களோட சாப்பாடு தண்ணியை நாங்களே இங்க பாத்துக்கணும்ல, உங்களை நம்பி தானே நாங்க இருக்கிறோம்னு சீனை போடுறாரு அவரு. கஷ்டமா இருந்தா நீங்க கிளம்பிடுங்களேன், இந்தியர்கள் வெளியில போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சதாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இதையே அன்னைக்கு சொல்லலன்னு கேட்க, அன்னைக்கு தான் காசு கட்டிட்டு இருந்தாரு, இந்த மேட்டர் சொல்லியிருந்தா ஓசியா போயிருப்பாங்க இல்ல. ஆனா இப்போ இவங்களுக்கு ஒரு சாப்பாடு தண்ணி பிரச்சனை வந்ததும் இந்தியர்கள் இங்க இருந்து போனாங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு தண்ணிக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும், சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஐட்டங்களை இவங்க பயன்படுத்த முடியும், காய்கறிகள் நிறைய கிடைக்குங்கிறதுக்காக இந்த உண்மையை இப்ப சொல்றாரு. இந்தியர்கள் நீங்க வேணா வெளியில போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் மறுபடியும் இவங்க தங்கி இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு வராரு. அங்க அந்த பணக்காரர் ஒருத்தர், எப்பா என் மாத்திரை எல்லாம் காலிப்பா, இருந்தா கொஞ்சம் கொடுப்பான்னு யார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கிறார். நம்மளால போய் இங்க இருக்கிற மக்களோட ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வை அப்படின்னு கேட்கிறார். சரின்னு ஒருத்தர் மொத்த லிஸ்டே ரெடி பண்றதா சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்திய வெளியுறவுத்துறைக்கு போனை போட்டு ஜாயின்ட் செக்ரட்டரிட்ட பேசுறாப்ல. நான் என்னங்க பண்ணட்டும், எத்தனை தடவை சொல்லிட்டேன், ஒன்னும் நடக்கலைங்க அப்படிங்கிறாப்ல. கொஞ்சம் அமைச்சரை பார்த்து பேசுங்களேன்னு கேட்டுக்கிட்டதன் படியில அமைச்சரை போய் பார்த்து பேசலான்னு பார்த்தா குவைத் நாட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம மக்களுக்காக ஏதோ பேச வரும்போது அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க, அதான் ஒரு டீம் போட்டிருக்கோம்ல அவங்க பார்த்துப்பாங்க, என்கிட்ட வராத, நான் பிரதம மந்திரியை பார்க்க போறேன்னு அமைச்சர் கண்டுக்காம போயிட்டே இருக்கிறாப்ல. அப்புறம் இங்க குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இங்க இருக்கிறாங்கிற உண்மையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணுமேன்னு இப்ராஹிம் போய் சொல்றான். எவ்வளவு பெரிய விஷயம் அவர் திட்டுவாரு. ஆனா என்ன பண்ண முடியுங்க, இவ இந்திய பொண்ணு மாதிரியே இருந்துட்டு போட்டுமே, என்ன ப்ரூஃப் அவங்களால கேட்க முடியும்? ஏன்னா இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இல்ல. ஏன்னா வேலை தேடி வர்றவங்களோட பாஸ்போர்ட்டை ஏஜென்ட்டுக்காரங்க பிடிங்கி வச்சுப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் நீங்க இருந்துட்டு அப்புறம் லீவு கேட்டுட்டு இந்தியாவுக்கு போகும்போது மட்டும்தான் பாஸ்போர்ட்டை திரும்ப கொடுப்பாங்க. ஏகப்பட்ட கலவரம் யுத்தகாலம் நடந்து போயிட்டதுனால பாஸ்போர்ட் ஆகுது இதாவதுன்னு ஏஜென்சிக்காரங்க எல்லாம் தேடாம எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. எல்லாம் அக்கா பிரிஞ்சு போயிட்டாங்க. பாதி பேர்ட்டு மேல பாஸ்போர்ட்டே கிடையாது. அப்புறம் எப்படி இந்தியர்கள் நாம அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும்? எல்லையை தாண்டி போறதா இருந்தாலும் அந்த இடத்துல பாஸ்போர்ட் கேட்டா என்ன பண்ண முடியும்னு குழப்பறாப்ல. இதை பத்தி நம்ம ஹீரோ நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி இந்தியால இருக்கிறவர்கிட்ட பேசினா அவரு, எப்பா அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களை பிடிக்கவே முடியலப்பா, ஏதோ ஜோர்டான் பக்கம் போனா சேஃப்னு பேசிக்கிறாங்க, ஜோர்டான் பக்கம் நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்ட்டுங்க, இந்தியா பாஸ்போர்ட் இல்லாம இந்தியர்களும் எப்படி எங்களால ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி எல்லையை தாண்ட முடியும்னு கேட்டா அதான் குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஈராக்ல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா அவங்க செல்வாக்க பயன்படுத்தி ஏதாவது உதவியை தேடுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதை பத்தி தன்னோட பணக்கார நண்பர்கள்கிட்ட பேசினா அவங்க எல்லாம், என்ன விளையாடுறியா, இதுக்காக நீ ஈராக் நாட்டுக்கு போவையா, என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே ஈராக்குக்கும் ஈரானுக்கும் அந்த காலகட்டத்தில் சண்டை நடந்துட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி கடந்த 10 வருஷமா ஈரான் கூட நடந்த சண்டையில நிறைய சதாம் ஹுசைன் இழந்துட்டாரு பணத்தை போர்க்களத்துல. கடன் குவைத்துக்கிட்ட $14 பில்லியன், இந்திய மதிப்புல சொல்ல போனா எவ்வளவு 1000 கோடினே தெரியல, அவ்வளவு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருந்தார். அந்த காசை திருப்பி கேட்கும் போதுதான் காசை கொடுக்க முடியாது, காசை ஃபுல்லா தள்ளுபடி பண்ணு அப்படின்னு பிரச்சனை. அப்புறம் இப்ப ரீசெண்டா துபாய் ஒபாக் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து வெளியில வந்ததா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒபாக்ங்கிற அமைப்பு என்னன்னா, அரபு நாடுகள் ஒரு 10 நாடுகளுக்கு மேல இருக்கும். இந்த எண்ணெய் தயாரிக்கிற நாடுகள், பெட்ரோல் தயாரிக்கிற நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு கோட்டா, ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுல இருந்து எவ்வளவு எண்ணெயை நீங்க உற்பத்தி பண்ணலாம், எவ்வளவு பெட்ரோலை உற்பத்தி பண்ணலாம்ங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ள அதை செய்யணுமா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு குவைத் எங்க விருப்பப்படி தான் நாங்க உற்பத்தி பண்ணுவோம்னு உற்பத்தி பண்றாங்க.
காட்டுறாங்களாம். அது தப்புன்னு சதாம் சொல்றாரு. அப்புறம் ரெண்டு நாட்டோட எல்லை பகுதியில லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்க நாட்டு எண்ணெய் வளத்தையும் சுரண்டாங்கன்னு வேற ஒரு புகாரை வச்சிருக்கிறார். இப்படி பல புகாரை சொல்லி தான் யுத்தத்தை நடத்திட்டு இருக்காரு. இங்க எங்கேயோ போயிட்டோம்ல, சரி மேட்டருக்கு வருவோம். இப்போ நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருக்காரு? ஏதோ போறாரு, கூட நம்ம இப்ராஹிம் வந்துட்டு இருக்காரு. இப்ராஹிம் தான் இப்ப டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கான். போற வழியில ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு கேட்க சரிங்கிறார். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு, கொஞ்ச நேரத்துல வராரு. அப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போறாங்க. வண்டி போயிட்டு இருக்கையிலேயே சதாமோட ராணுவம் சின்ன பிள்ளைகள்லாம் கையில கத்திய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு செக் பாயிண்ட்ல தாண்டி போகணும். இந்தியா பாஸ்போர்ட் இவர் வச்சிருக்காரு, டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுறாரு, பர்மிஷன் இருக்குன்னு. அப்பயும் இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. கார்ல இருக்க ஸ்டிக்கரை காட்டுறாரு, இத பாருங்க ஸ்டிக்கர் இருக்குன்னு. இந்த ஸ்டிக்கர் இவனுக்கு எப்படி கிடைச்சது? மேஜர் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, சரி போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வராங்க. அப்படி வரும்போது தான் இப்ராஹிம் கிட்ட என்னடா தேடிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிக்கும் போது 8 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் வச்சான், தன் பொண்டாட்டியே காணாமா, வீட்டுல இல்ல, அவங்க நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. சோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் தன் மனைவியை தேடிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் மனைவியை காணும் போல வருத்தப்படுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நான் ஈராக் நாட்டுக்கு போறேன்னு சொன்னதும் பொண்டாட்டி இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவரும் வராருங்க. ஈராக்குக்கே வந்துட்டார். ஈராக்ல இருக்கிற இந்திய தூதரகத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட உதவி கேட்கிறார். அவரு பிஸ்கட்டை சாப்பிடு, கிரிக்கெட்ல அப்ப சச்சின் பாருங்க எவ்வளவு இளமையோட சின்ன பையனா இருந்திருக்காருன்னு. சச்சின் மாதிரி ஆளெல்லாம் ஒரு ஆளலா 10 அடிச்சான் 27 அடிச்சான், இவனுக்கெல்லாம் இவங்க இந்தியன் டீம்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, செலக்ஷனே சரியில்லையேன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு அந்த அதிகாரி. எங்க நாங்க உயிர் எங்க வாழ்வாதாரத்தை பேசிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் புரியுது, வம்புக்குனே தான் நான் டாபிக்கை மாத்த பாக்குறேன். உன் கூட அந்த ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரும் இந்தியர்கள் தாங்கிறதுக்கு என்ன சாட்சி? அதுக்குள்ள பாகிஸ்தான் கலந்திருந்தா புரியுதா எங்க சைடு பிரச்சனை என்ன அப்படின்னு உண்மையை எடுத்து போட்டு உடைச்சிடறாருங்க. உங்க நிலைமை புரிஞ்சுக்குது, நன்றின்னு சொல்லி கிளம்ப போகையில போற இந்தா ஈராக்கு பிஸ்கட் சாப்பிட்டு போ அப்படிங்கிறாப்ல. வேணான்னு சொன்னா விட மாட்டேங்கிறார். ஒன்னாவது சாப்பிட்டு போன்னு அடம்பிடிக்கிறார். வேற வழி இல்லாம இவன் அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு தான் போவான். வெளியில நம்ம இப்ராஹிம் என்னாச்சு சார் கிடைச்சதான்னு கேட்க ஒத்த பிஸ்கட் தான் கிடைச்சதுங்கிறாப்ல. அதை கொடுத்துட்டு அவர் வண்டி எடுக்கிறார். அப்புறம் ஈராக்கோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்ம பிரச்சனையை எடுத்து சொல்லுவோம், அவர்கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு போன்ல யார்ட்டையும் நண்பர்கிட்ட சொல்லிட்டு ஈராக்கோட வெளியுறவுத்துறை அமைச்சரை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறார். அந்த நாடு தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டயே உதவி கேட்டு வரார். டீ குடிக்கிறியா சாப்பிடுறியான்னு நல்ல விருந்தோம்பல் எல்லாம் இருந்தது. மேட்டர் எடுத்து சொல்லியிருப்பான் போல. புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க, உலகமே எங்களை எதிர்த்து நிற்கும் போது இந்தியர்கள் எங்களுக்கு நல்ல நண்பரா இருக்கிறாங்க. இப்ப கூட பாருங்களேன், ஈராக்குக்கு இந்தியால இருந்து ஒரு பெரிய கப்பல் வருதான். ஏன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஈராக்லயும் நிறைய ராணுவத்துக்கு அடிபட்டு இருக்கும். அவர்களுக்கு மருந்து அவங்களுக்கு சாப்பாடுன்னு ஒரு கப்பல் நிறைய இந்தியா அமைச்சிருக்குதான். அந்த கப்பல்ல வேணா குவைத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்தியர்கள் நீங்க திரும்பி போகலாம், கப்பலை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாப்ல. ரொம்ப நன்றின்னு சந்தோஷமா கைகுலுக்கிட்டு கிளம்புறாரு. கட் பண்ணா கப்பலை காட்டுறாங்க. அந்த நல்ல செய்தியை இங்க சந்தோஷமா வந்து சொல்லும்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்தியர்கள் அதெல்லாம் சந்தோஷமா ரசிக்கிறாங்க செய்றாங்க. அதுல அந்த குறை சொல்லிட்டு இருக்கிறவரு, எப்பா அதெல்லாம் சரி, நீ பேசிட்டு வந்த விஷயத்த ரைட்டிங்ல வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேப்பாப்ல. என்னத்த சொல்ல, ஒரு முறை முறைக்கிறான் பாருங்க நம்ம பைய. அது கூட தன்மையா தாங்க முறைக்கிறான். எப்பா எவ்வளவு பெரிய விஷயம், சும்மா வார்த்தையில சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா? ரிட்டர்ன்ல எழுதி வாங்க வேண்டாமா? இது கூட தெரியல, எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் நடத்துறியோ என்னையோ அப்படின்னு ட்ரெடிஷனல் பக்கா பெரியவங்க எப்படி குறை சொல்லுவாங்களோ அதே மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் நம்ம இப்ராஹிம் தன் மனைவி காணோம்னு மனைவியோட போட்டோவை பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறத அந்த குவைத்து பொண்ணு கவனிக்கும். அப்புறம் இந்த கப்பல்ல மக்களை கூட்டு வரலாங்கிற நல்ல செய்தியை ஜாயின்ட் செக்ரட்டரி இந்தியாவில் இருக்கிறவட்ட சொன்னதும், யோ பெரிய விஷயமியா, நல்ல விஷயமியா, வாயா சீக்கிரம் ஒன்னு பாக்கணுமியா அப்படிங்கிறாப்ல. அப்புறம் மக்கள் எல்லாம் ஒன்னா ஒரு கப்பல் வருது, கப்பல்ல நல்லபடியா போய் சேரலாமேன்னு கூட்டமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. வண்டியா ஏறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஏறியாச்சு, சிறப்பா போகுது. கடைசியா இவர் கிளம்பும் போது ஒரு கால் வருதுங்க. கால்ல அந்த பக்கம் நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி தான் பேசுறாரு. ஒரு மாதிரி தங்கி பேசுறாரு. என்னங்காச்சு அப்படின்னு கேட்டா, ஈராக் திடீர்னு பக்கத்து நாடான குவைத்துல போர் தொடுத்ததுனால ஈராக்குள்ளேயோ வெளியிலயோ எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா ஏதோ உத்தரவு போட்டிருக்குதான். அதனால குவைத்துல இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருந்த அந்த கப்பல் அது சதாமோட ஈராக்ல மருந்துகளையும் சாப்பாடு ஐட்டங்களையும் இறக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்தாதான் இவங்களை பிக்கப் பண்ண முடியும். ஆனா உள்ள போகக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால கப்பல் உள்ள மாட்டிக்கிச்சு, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டார். அவ்வளவுதாங்க, உடஞ்சு போயிட்டார். டென்ஷன் பாவம். அதே சமயம் இங்க அப்புறம் வீட்டுல ஏதோ இது பண்ணிட்டு இருக்கும்போது ஜாயின்ட் செக்ரட்டரியோட அப்பா, நம்ம சொந்த வீடெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா, சொந்த ஊர்ல கிரிக்கெட்டை விளையாடுற ரேஞ்சுக்கு நமக்கு காம்பவுண்டுக்குள்ள அவ்வளவு பெரிய இடம் இருந்தது வச்சது அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நக்கலா சிரிச்சிருவாப்ல. சிட்டிக்குள்ள அதெல்லாம் கிடைக்காது போ அப்படின்னு. நீ சிரிப்பா, நீ சிரி. சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு அகதி மாதிரி நம்மளை விரட்டி விடும்போது அந்த வழியை அனுபவிச்சாதான் தம்பி புரியும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுவார். இவர் சொல்ல வர்றது, இந்த இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரியும் போது இங்க இருந்து அங்க போனவங்க, அங்க இருந்து இங்க வந்தவங்க
அவங்களோட வழியா அவங்க கஷ்டத்தை அவரு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவரோட வீடு இடம் எல்லாமே போயிடுச்சு போல. இதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரியா பர்சனலா ஃபீல் ஆகுது. அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு, அந்த மாதிரி அங்க அகதிகளா கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணுமேன்னு அந்த சீனியர் செக்ரட்டரிக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணணும்னு தெரியாம வெளியில ஒரு மாதிரி நிக்கிறார். மக்கள் எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அதுலயும் அந்த குறை சொல்ற பார்ட்டி இருக்கே, அந்த பார்ட்டி சும்மா இல்லாம, சார் என்ன விளையாடுறீங்களா சார், பொட்டி பிடிக்க கட்ட சொன்னீங்க கட்டணும், வண்டி ஏற சொன்னீங்க ஏறணும், இப்போ மறுபடியும் இறங்க சொல்றீங்க, எத்தனை தடவை நாங்க பொட்டி பிடிக்க கட்டுறது ஏறது இறங்குறது அப்படின்னு சீனை போடுவாப்ல. பொறுப்பு இல்ல எழுதி வாங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் பேச நம்மளால சும்மா கேட்டுட்டு தான் இருக்கிறாப்ல. பக்கத்துல அந்த பொண்டாட்டிக்கு பொறுக்கல, டப்புன்னு வந்து என்ன விளையாடுறியா இல்ல தெரியாம கேட்கிறேன், உங்களெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு மாரடிக்கணும்னு என் புருஷனுக்கு என்ன தலையெழுத்தா? அப்பயே சொன்னேன் நம்ம வாட்டுக்கு லண்டனுக்கு போகலாம் நிம்மதியா இருக்கலாம்னு. அதை விட்டுவிட்டு உங்க எல்லாரையும் செட்டில் பண்ணணும், உங்க எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கணும், இது பண்ணிக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அவரு. உங்களுக்காக எவன் காலில் விழுந்துட்டு இருக்காரு, எவ்வளவு பேர்ட்ட பேசிட்டு இருக்காரு, அவ்வளவு ஏன் போர் நடத்திக்கிட்டு இருக்கிற சதாமோட ஈராக்குக்கே போய் அங்க தூதரகத்துல பார்த்து அங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்துன்னு எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. இப்ப நினைச்சா கூட என்னையும் பொண்ணையும் கூட்டிட்டு ஜம்முன்னு இவரால எங்களை லண்டனுக்கோ வேற எந்த ஒரு நாட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியும். அதெல்லாம் விட்டு இன்னும் உங்களுக்காக நிக்கிறாரு. அவரை பார்த்து நீ கேப்பையா? நீ கேப்ப. குறை சொல்றது ஈஸி சார், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், தப்பு பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இவர் செஞ்ச இவ்வளவு விஷயங்கள் உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதும் அவர் மூஞ்சி வாடி போச்சுங்க. நாக்கா புடுங்குறாப்ல கேட்டதும் ஒண்ணுமே பண்ண முடியல அவரால. கம்முன்னு போயிட்டார். பரவாயில்ல, தான் பொண்டாட்டி தனக்காக இவ்வளவு வரைஞ்சு பேசுறாளேன்னு அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் நம்ம ஹீரோவுக்கும். இந்த பக்கம் பார்த்தா அமைச்சரை பாப்பேன்னு அடம்பிடிச்சு 4 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கிறாப்ல. இவர் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு அமைச்சர் அடுத்தடுத்துன்னு மீட்டிங்ல வேற ஆளை கூப்பிட்டு இருக்கிறாப்ல. அதையும் தாண்டி நம்மளால உட்காந்துட்டு இருக்காரு. இதுல அமைச்சர் போனை போட்டு என்ன இருந்தாலும் போயிட்டாரான்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது டப்புனு இவர் உள்ள வந்துடுறாரு. வேற வழி இல்லாம அவரும் பேசித்தான் ஆகணும். எப்ப அது தேவையில்லாத தலைவலி வேலைப்பா, ஏகப்பட்ட வேலை அங்கிட்டு போயிட்டு இருக்குது, இதுல அந்த தொல்லையை எடுத்து எங்களால மாரடிக்க முடியாது அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு அமைச்சர். சார் 4 மணி நேரத்துக்கு மேல காத்துட்டு இருந்திருக்கிறேன் சார். 4 மணி நேரமே எனக்கு இவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது தெரியுமா? ஆனா அவங்க நாள் கணக்குல காத்து கிடக்குறாங்க, அதுவும் யுத்த காலத்துல காத்து கிடக்குறாங்க சார், ப்ளீஸ் சார்னு கெஞ்சிருந்தோம். சரி அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் நீயே பாத்துக்க போ அப்படின்ட்டாப்ல. சோ அதிகாரப்பூர்வமா ஜாயின்ட் செக்ரட்டரி அந்த விஷயங்களை நீ பார்க்க போறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனா இந்த பக்கத்துல தன்னோட முயற்சி தோல்வி அடைந்ததுனால கப்பல் வராததுனால ஒரு மாதிரி ஒடிஞ்சு போய் அந்த பக்கம் போகாம வீட்லயே உட்கார்ந்துருக்கிறார். வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மனுஷனை இல்லையா நீ செஞ்சதாயா சரி, நான் தான் சுயநலமா இருந்துட்டேன், நீ போற ரூட்டு கரெக்ட், நீ அந்த ரூட்ல தான் போகணும், ஏதோ ஒரு தோல்விக்காக நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டு போயிட்டு வாயான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் அப்புறம் சில பேரை கூட்டுக்கிட்டு ஒரு கப்பலை பார்க்க போறார். ஏதோ நியூஸ் வந்திருக்கு போல, அந்த கப்பல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குது. சரி இந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாடுக்கு இந்த காய்கறி ஏதாவது வருமோ அதை வாங்கலாமேன்னு சொல்லி தான் இவங்க வராங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த கப்பல் இருக்கிற கழிவுகளை கொண்டு போய் கடல்ல குற்றத்துக்கான கப்பல் போல. இந்த குப்பை கொட்டுற வண்டிங்க அவ்வளவுதாங்க, சிம்பிளா சொல்றதா இருந்தா. யாருங்க கேப்டன் கேட்டா ஒருத்தர் இறங்கி வராரு, இவர் தான் கேப்டனா. அவர்கிட்ட இதுல மக்கள் அனுப்பி வைக்கிறா எவ்வளவு பேர் அனுப்பி வைக்கலாம்னு கேட்டா அவர் 500 பேர் வரைக்கும் அனுப்பலாம், அவ்வளவு பெரிய குப்பை வண்டி தாங்கிறாப்ல. இதுல மக்கள் அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் முடியாதுங்கிறாப்ல. காசு தரேன்னு சொன்னதும் சரிங்கிறாரு. ஒரு ஆளுக்கு $5000 இந்திய அமைப்புல சொல்ல போனா 5 லட்சம் ரூபாய் கேட்கிறாப்ல. ஆனா நம்ம ஆளு இங்க பாரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், $50 தரேன், $5000 தரேன் அப்படின்னு சொன்னதும் சிரிக்கிறாரு அவரு. யோ ₹1 கோடி சொலையா கிடைக்குமே சொன்னதும் மிரண்டு போறாரு, எப்படிங்க 1 கோடி அப்படின்னு. ஏன்னா 500 பேர் வர போறாங்க, இன்னும் அடுத்து லோடுன்னு அனுப்பிக்கிட்டே இருக்கலாம், கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்ப சரி அப்படின்னு ஒத்துக்கிறாருங்க. ஆனா முதல்ல போற ஒரு 500 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்புறாங்க. அதுக்காக மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கிற நம்ம குறை சொல்ற பார்ட்டி நம்மளை விட்டுட்டாங்க மட்டும் மீட்டிங் போடுறாங்க பாரு அப்படின்னு வெளியில குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க. நீயும் போலாமான்னு வீட்டுல வந்து தான் பொண்டாட்டி பிள்ளைகளை பேக் பண்ணீங்களான்னு கேட்டா பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கும், பாசமா பேசிட்டு இருக்கும். அதெல்லாம் சரி உனக்கு ஸ்மெல் ஆகாது, குப்பை வண்டியில் அனுப்புறமே தானே நீ போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டதான் ஆமான்னு தலையாட்டுவா. அப்புறம் சொல்லிடி அதை விட்டு பாசம் நேசம்னு அப்படின்னு இருக்கிறார். அப்புறம் அந்த பக்கம் நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஜோர்டன் நாட்டு பக்கத்துல ஏதோ ஒரு ஏரியா சொல்றாரு, அந்த ஏரியால வந்து இறங்குனீங்கன்னா அந்த எல்லைப்பகுதி வழியா உள்ள வந்தீங்கன்னா உங்களை அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குதுங்கிறாப்ல. ஆனா 1000 கிலோமீட்டர் இங்க இருந்து டிராவல் பண்ணி போகணுமா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து, இதெல்லாம் சாத்தியமாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் வந்தா ஒரு 500 பேரை ஏத்துறதுக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்குது. 500 பேர் போயிட்டு இருக்காங்க. எங்க பணம் இருக்கிற ஆட்களை மட்டும் அனுப்புறீங்க, எங்களை அனுப்ப மாட்டீங்களான்னு மறுபடியும் குறை சொல்ற பாட்டி சண்டைக்கு வரும். அவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்குது போறாங்க, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நான் அனுப்புறேன், பணம் இல்லைனாலும் பணம் இருக்கிற நான் உங்களுக்காக கூட இருக்கத்தானே செய்யறேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க சார், உங்களையும் அனுப்புறதுக்கு ஏதாவது வழி பண்றேன் சார், பொறாமப்படாதீங்க சார் அப்படிங்கிறாப்ல. வண்டி அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. போற வழியில ராணுவம் வந்துச்சுன்னா வண்டியை ஓரம் கட்டிடுவாங்க. ராணுவம் போன பிறகு மறுபடியும் வண்டி எடுப்பாங்க. நம்மால வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா காலிங் அடிக்கிற சத்தம். என்னடா அந்த ஜென்ரல் வந்து உட்கார்ந்து இருக்கிற மேஜர் 500 பேர் இந்த மாதிரி ஒரு கப்பல்ல போறாங்கிற மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க துப்பாக்கி முனையில அவங்கள பிடிச்சு வச்சிருக்காப்ல. ஒரு ₹1 கோடி கொடு, நீங்க தாராளமா போலான்னு பேரம் பேசிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். சார் என்ன விளையாடுறீங்களா, தெரியாதனா உங்ககிட்ட ஏற்கனவே டீல் கீழ்னு பேசி வச்சிருக்கேன், அதெல்லாம் அவசியமே இல்ல. ஏன்னா நான் உங்க நாட்டுக்கே போய் உங்க வெளியுறவுத்துறை அமைச்சரையே பார்த்து பேசி நாங்க ஒரு டீல் போட்டுருக்கோம்னு குண்டு தூக்கி போறாரு. என்னையா டீல் அப்படின்னு கேட்டா எப்படி இருந்தாலும் அமெரிக்கா உள்ள வரத்தான் போகுது, அப்படி உள்ள வந்துச்சுன்னா உங்க பாடு திண்டாட்டம் ஆயிடும். அதுலயும் குறிப்பா குவைத்துல இருக்கிற மக்களோட சொத்துக்களை சுரண்ட ஆட்களோட லிஸ்ட் போட்டு உங்களை பக்காவா தூக்க ஆரம்பிச்சிடும் அமெரிக்கா.
உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்க சொத்துக்களை எல்லாம் காப்பாத்தணும்னா உங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் சுவிஸ் பேங்க்ல போய் நீங்க பணமா போடணும். அதுக்கு நான் உதவி பண்றேன், நான் பாத்துக்கிறேன்னு டீல் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு ஓகே சொல்லிதான் எங்க மக்களை தாராளமா எங்க வேணாலும் கூட்டு போங்கன்னு எங்களை அலோவ் பண்ணிருக்காங்க. வேணும்னா கால் போட்டு தரேன், பேசுறீங்களான்னு அவங்க நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போன போடுறாப்ல. ஹலோ சார், இங்க ஒருத்தர் சொல்ல நம்ப மாட்டேங்கிறா சார், நீங்க பேசுறீங்களான்னு பேசுனதும் மேஜர் பயந்து போய் ஒண்ணுமில்ல வைங்க அப்படின்னு போன வைக்க சொல்லிட்டார். அப்புறம் எந்திரிப்பாரு, சார் வந்தது வந்துட்டீங்க சாப்பிட்டு போங்கன்னு உட்கார வச்சு சாப்பிட்டு தான் அனுப்புறாப்ல. அதுக்கு பிறகு பொண்டாட்டிட்ட பேசும்போதுதான் சும்மா அடிச்சு விட்டுருக்கான்னு தெரிய வருது. ஐயோ, அவன் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணா என்ன ஆகுதுன்னு கேட்டா, இதெல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா மேல்மட்ட லெவல்ல பேசணும். அந்த லெவலுக்கு இவன் போக மாட்டான், அவ்வளவு அதிகாரமும் இவன்கிட்ட இல்ல. அதனாலதான் கொஞ்சம் தைரியமா ஒரு ஃப்ளூக்ல அடிச்சு விட்டதா சொல்றாரு. எல்லாம் போய் தான். அப்புறம் நடுராத்திரி சமயம் இங்க இருந்து அங்கிட்டு போன போடுறாரு. யாருக்கு? நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு. என்னப்பா இந்நேரம் அப்படின்னு கேட்க, நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்குது, ஜெனரல் கிட்ட பொய் சொல்லி தான் நான் இப்போ ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு 500 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் குப்பை வண்டியில. அவங்க வெளியில அந்த பக்கம் வந்ததும் அவர்களை அகதிகளா ஏத்துக்கிட்டு ஏதாவது அவங்களை நல்லபடியா பண்ணி காப்பாத்துற வழியை பாருங்க, வந்துட்டு இருக்காங்கிற அப்டேட்டை கொடுத்துட்டாரு. அப்புறம் மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிற வண்டியில எல்லாம் ஏத்திட்டு நீங்க சொன்ன ஜோர்டான்ல இருக்கிற 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு நாங்க வரப்போறோம், அதுக்குள்ள எங்களை உள்ள அலோவ் பண்றதுக்கு தேவையான வேலைகளை பார்த்து வைங்கன்னு சொல்லிட்டாரு. ஜாயின்ட் செக்ரட்டரியும் சரின்னு சொல்லியிருக்கிறாப்ல. இந்த பக்கம் கேப்பாரட்டு கிடக்கிற எவ்வளவோ வண்டிகளை உடைச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம இப்ராஹிம் தான் ரொம்ப மனக்கட்டு உழைச்சிட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட வண்டிகள் ரெடி ஆயிட்டு இருக்குது. வண்டிகளை அப்புறம் ஆட்களையும் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேரும் லட்சக்கணக்கில் எல்லாரும் ஏறாங்க போல. எல்லாரும் ஏறிட்டாங்க. கடைசியா யாராவது இருக்காங்களா நம்மால பார்க்க போகும்போது இப்ராஹிம் மட்டும் இருப்பான். என்னடா தன் பொண்டாட்டி காணோம்ல, அதுக்காக இங்க இருக்க போறதா சொல்ல, ஏய் ஏன்பா இப்படி பண்ற? இந்தியர்கள் எல்லாருமே எங்க போறோங்கிறது இப்ப நம்ம இந்தியர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கால் ஓ ஆள் கூட அங்க வந்திருக்கலாம்ல, அதனால அங்க வந்தாதான் அவளை கண்டுபிடிக்க முடியும். இங்க உட்காந்துட்டு இருக்கல பிரயோஜனம் இல்ல, வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. சரி, அப்புறம் இங்க வந்து பார்த்தா நம்ம குறை சொல்ற பாட்டி உள்ள வரும்போது குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போது அவ அரபிக் மொழி பேசுறத வச்சுட்டு குவைத்துக்காரி அப்படின்னு புடிச்சுக்கிறாரு. உன்னோட நாங்க போறதுங்கிறது பாம் டைம் பாம் கையில வச்சிருக்கிறது சமம்னு விறுவிறுன்னு கீழே வந்து, உங்களுக்கு தெரியாது நீங்க பச்சை மண்ணா இருக்கிறீங்க, ஒரு குவைத்துக்காரி நம்ம கூட இருக்கிறா அப்படி இப்படின்னு சீனை போடுவாப்ல. யோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க உள்ள விட்டுருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லும்போது, ஐயா அது அப்படி பாம மடியில வச்சுக்கிட்டு வர முடியுமா, எங்களால முடியாதுன்னு பிரச்சனை பண்ண. சரி வாங்கன்னு இவர் உள்ள போய் குழந்தையும் அந்த அம்மாவையும் கீழே வலுக்கட்டாயமா இறக்குறாரு. அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. இறக்கின பிறகு என் கார்ல போய் உட்காருங்க, டைம் பாம நான் வச்சுக்கிறேன் சார், உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னதும் அவர் மூஞ்சி வாடி போச்சு, கம்முன்னு போயிட்டார். ஆனா இதெல்லாம் ரொம்ப பெருமிதமா பொண்டாட்டி பாக்குறாங்க. இவ்வளவு நல்ல மனுஷனா மாறிட்டானே அப்படின்னு சந்தோஷம் அவங்களுக்கு. சொல்ல போனா அதுல அந்த உதவி பண்றதுல பெருமிதத்தோட இருக்கிறதுல இருக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த போதைய குடும்பமாவே இவங்க புருஷ பொண்டாட்டியாவே அனுபவிக்கிறாங்க. அது பிடிச்சி போகுது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த சண்டை சச்சரவு எதுவுமே இப்ப இவங்க 2 பேருக்கு இல்ல, பியூர் லெவல்ல இருக்கிறாங்க 2 பேருமே. அப்புறம் வண்டியில அந்த குவைத்து பண்ணை ஏத்திக்கிட்டு இவங்க கிளம்ப எல்லா வண்டியும் 100 கணக்குல வண்டிகே கிளம்புது. மொத்த வண்டிகளும் ஒரே ரூட்ல போகாம 3 டீமா பிரிறாங்களாம். அதனால ஒரு கட்டத்துல 3 டீமா பிரிஞ்சு 3 விதமான ரோட்ல 3 விதமான டிராபிக்கா கடைசியா அந்த இடத்துல வந்து சேரணும்னு திட்டம். அப்படி போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குரூப்பை மட்டும் தான் நம்ம காட்டுறாங்க. அந்த குரூப்ல தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. நல்லபடியா பல கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு வந்துட்டாங்க. முக்காவாசி தூரம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி பல பேரோட கையில காலில் விழுந்து மக்களுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, இப்ப ஜோர்டன் நாட்டுக்கு 1.5 லட்சம் பேர் போய் சேர்ந்துருவாங்க இந்தியர்கள். அங்கிருந்து இவர்களை எப்படி இந்தியாவுக்கு கூட்டு வரது? கப்பல் வழி சாத்தியம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. விமானத்துல கூட்டு வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சிருக்குது. 1.5 லட்சம் பேரை விமானத்துலனா எவ்வளவு விமானத்துல கூட்டு வர முடியும்னு தெரியல. இருந்தாலும் அதை பாத்துக்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனா போர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல வண்டியை ஓட்டுறதுக்கு, ஏரோப்ளேனை ஓட்டுறதுக்கு கேப்டன்ஸ் யாரும் தயாரா இல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க? பைலட்டுகளா? ஆமா, பைலட்டுகள் எல்லாம் பயப்படுறாங்க. அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது, எங்க அவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க ராணுவத்துல போய் சேர மாட்டோமா, அதெல்லாம் முடியாதுங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி நான் பேசட்டுமான்னு பர்மிஷன் கேட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்க சேர்ந்தாப்புல கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, நாள் கணக்கா மாச கணக்கா யுத்த காலத்துல தன் கண்ணு முன்னாடி பல பேர் செத்து கிடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தது நம்ம மக்கள் தானே, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? உங்களை நாங்க யாரும் கட்டாயப்படுத்தவே இல்ல. உங்கள மனசுல ஈர இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க உதவி செய்யலாம், தைரியம் இருக்கிறவங்க உதவி செய்யலாம், அப்படி இப்படின்னு ஒரு பிட்ட போட்டு விட்டாருங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. இந்த பக்கம் தொடர்ந்து நம்ம ஆட்கள் வண்டியில வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா இங்க விமானிகளை சமாளிச்சிருக்காங்க. விமானிகள் எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பைலட்டுங்க யாரு நின்னு பேசல. சோ அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு வண்டியில அங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, சில பேர் நிக்கிறாங்க. அது ஒரு வளைவு பகுதி. முன்னாடி வந்த இவங்களோட காரை மட்டும்தான் அங்க இருக்கிற ஒரு சின்ன ராணுவம் கவனிக்குது, ஒரு சின்ன டீம். பின்னாடி வந்த பல நூறு வண்டிகளை அவங்க கவனிக்கல. நம்ம ஹீரோ யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் கீழே இறங்குறாருங்க. இறங்கினவங்க கிட்ட நீ குவைத்தை சேர்ந்தவனா, பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறார். நான் இந்தியன், நாங்க வெளியில போறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குன்னு காட்டுறேன். அதெல்லாம் கிடக்கட்டும், பாஸ்போர்ட்னு கேட்கறாப்ல. இல்லங்கிறாப்ல. விட்டா சுட போயிருவாங்க. அதனால ஹீரோயின் இறங்கி பாஸ்போர்ட் இருக்குன்னு காட்டுறாங்க. அப்போ ஏத்த இறக்கமா பாக்குறான், பாஸ்போர்ட்டை பாக்குறான், எல்லாம் ஓகே. பின்னாடி 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும். அவங்க குவைத்துகளா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. குவைத்துகள்னா கொன்னுடுவோன்னு அவங்க எல்லாத்தையும் கீழே இறக்குறாங்க. ஐயோ வேணாம் நம்மால் கெஞ்சுவான். அப்போ இவரு உன்னை விட்டுறேன், பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி எங்க விட்டுக்கணும், என் பசங்க விளையாண்டு தான் அனுப்புவாங்கன்னு பிரச்சனை பண்ண, சும்மா இருப்பாரா, போட்டு அடிக்க ஆரம்பிக்கிற. அவங்க துப்பாக்கியில ஒண்ணு வேலை செய்யல வேற. எப்படியோ அவங்களோட அடிச்சு மல்லு கட்டி உருண்டு புரண்டு கையில கிடைச்ச கல்லெல்லாம் வச்சு அடின்னு அடிச்சுன்னு போராடுறாரு. ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் துப்பாக்கி முனையில இந்த அம்மாவை புடிச்சிட்டான். கீழே முட்டி போட்டு உட்கார வச்சு எல்லாரையும் சுட போறானுங்க. என்ன ஆக போதும் பதறிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு
10 பேர் அந்த மேடு பகுதியில ஏறி இந்த பக்கம் வராங்க. என்னடா 10 பேர் நிக்கிறாங்கன்னு பார்த்தா அடுத்து 50 பேர், அடுத்து 100 பேர், அடுத்து 1000 பேர், அடுத்து பார்த்தா 10,000 பேருன்னு மொத்த பேரும் வரதை பார்த்துட்டு மிரண்டு போறாங்க. இங்க பார், சத்தம் இல்லாம கம்முன்னு எங்களை விடணும், இல்ல உங்க எல்லாரையும் பிரிச்சு மேஞ்சிருவோன்னு நம்ம ஹீரோ மிரட்டினதும் அந்த குட்டி ராணுவம் மிரண்டு போய் ஒதுங்கிடுச்சுங்க. ஒற்றுமையே பலம், எண்ணிக்கை தான் பலம். அப்படி ஒன்னா வந்ததுனாலதான் இவங்க தப்பிச்சாங்க. இல்லன்னா நம்ம ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ என்ன நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. சோ அந்த செக் பாயிண்ட் தாண்டி நல்லபடியா வந்துட்டாங்க. ஜோர்டனோட எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த பக்கம் கேட்டா எங்கிட்ட ஆர்டர் கிடைக்கல, நாங்க அமைச்சர்கிட்ட பேசணும், அப்படி இப்படின்னு ஏதோ இழுத்துக்கிட்டே இருக்காங்க. சட்டு புட்டுன்னு முடிங்க சார், 1.5 லட்சம் பேரோட வாழ்க்கை சார், உசுறு சார். அந்த பக்கம் நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி போராடிட்டு இருக்காரு. ஒரு வழியா இன்னொரு நாடான ஜோர்டன் நாட்டோட எல்லைக்கு இவங்க வந்துட்டாங்க. அந்த 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. ஏதோ பேசுறாரு, உள்ள விட போறாங்களாம் தெரியல. பார்த்தா கேட்டை ஓபன் பண்றாங்க. எப்படியோ பர்மிஷன் கிடைச்சிருச்சு, உள்ள வரலாம் போல. லட்சம் பேர் உள்ள வராங்க. வண்டி கட்டி உள்ள வராங்க. நல்லபடியா ஜோர்டன் நாட்டோட எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இங்க அகதிகளாக இருக்கிற பல பேருக்கு பல நாடுகளோட கொடிகள் இருக்கிறது. ஆனா இந்திய கொடி மட்டும் எங்கேயும் ஏத்தப்படல. என்னன்னு விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறார். உள்ள போய் பேசினா எவனா உருப்படியா பேசுவானா? மண்டை வைட்டா தான் பேசுறானுங்க. நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி யார்கிட்டயோ பேசுறார், திட்டு வாங்குறார், பதிலுக்கு ஏதோ கொடுக்குறார். மேல இடத்துல அமைச்சரையே பேச வைக்கணும்னு ஏதோ முயற்சி பண்றார். அங்க இருந்து ஒரு கால் வருது, ஏதோ போராட்டங்க. நம்ம ஹீரோ இந்த பக்கம் விசாரிக்கும் போல போய் கீழே இல்லையா அப்படின்னு விரட்டி விட்ட அதிகாரி அடுத்து போன் எடுத்தது, எஸ் சார், ஓகே சார், டன் சார் அப்படின்னு பேசும்போது நல்லது நடக்குதுங்கிறத நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாருங்க. எப்பா கொடியை ஏத்துப்பான்னு சொன்னதும் இந்திய கொடியும் அங்க தூக்கி நிறுத்தப்படுது. சோ இந்தியர்கள்லாம் இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கெல்லாம் தற்காலிக பாஸ்போர்ட் கொடுக்கப்படுகிறதுன்றாங்க. உடனே நம்ம மக்களும் ரொம்ப சந்தோஷமா கீழே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கு வரிசையா தற்காலிகமா ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து அவங்களை அனுப்புவதற்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. குறை சொல்லிட்டு இருக்கிற உட்பட எல்லாரும் நல்லபடியா உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வருங்க. ஒவ்வொருத்தவங்கிட்டையும் பேர் என்னன்னு கேட்டுதான் தற்காலிக பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த பொண்ணோட பேர் கேட்கும்போது பெப்பன்னு முழிக்குது. முழு பேர் சொல்லணும். இந்த பக்கம் அப்பா பேரோ இல்ல குடும்பத்து பேரோ இல்ல புருஷன் பேரோ சொல்லணும். அந்த பொண்ணு இதுல எதை சொன்னாலும் குவைத் நாட்டை சேர்ந்தவன் தெரிய வந்துடும். அந்த சமயம் தான் நம்ம இப்ராஹிம் வந்து தான் பேரை சொல்லி தான் பொண்டாட்டி புள்ளன்னு சொன்னதும் அவங்க உள்ள அலோ பண்றாங்க. சோ எப்படியோ இவருக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு. இனிமே இந்த குடும்பத்தை இவன் தான் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் விமானிகள் வருவார்களான்னு பார்த்தா வண்டியா விமானிகள் வர ஆரம்பிச்சாங்க. கமர்ஷியல் ஏர் இந்தியா வண்டி வருது. அந்த வண்டியில லோடு ஏத்தி அனுப்பிட்டு இருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து போய் 500 ஏத்தி சில வண்டிகள் இன்னும் நிறைய ஏத்தலாம் போல. ஒரு வழியா லட்சம் பேரை இங்க இருந்து நல்லபடியா நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறார். அப்புறம் தான் கடைசியா அவர் வண்டி ஏறுவார். இந்த பக்கம் பார்த்தா இது நியூஸ்ல பெருசா பிளாஷ் ஆகுது. 1.5 லட்சம் ஓட்டு இல்லையா, அதனால அமைச்சரே வந்து அதற்காக போராடினவங்க எல்லாத்தையும் பாராட்டிட்டு இருக்கிறார். ஆனா நிஜத்துல பார்த்தா இவ்வளவு பாராட்டத்துக்கும் சொந்தக்கார நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி. ஆனா அவர் கை தட்டிக்கிட்டு கூட்டத்துல ஒருத்தாளா நிக்கிறார். ஆனா அந்த பேரையும் புகழையும் தட்டிட்டு போறவன் வேற ஒருத்தன். நம்மளால ஒரு வழியா பிளைட்ல வந்து இறங்கிட்டாருங்க. அப்ப கூட பிளைட்ல இருக்கிற எல்லா பேரும் இறங்கின பிறகு கடைசியா தான் இறங்க வேணும் காத்திருந்து இறங்கி போறதெல்லாம் சூப்பர், வேற லெவல். அப்புறம் இவ்வளவு நேரம் இங்க பாத்தீங்க இல்லையா, இதெல்லாம் கதையல்ல நிஜம்னு. இந்த நிஜத்தோட நாயகர்கள் இவர்கள் தான் உண்மையான ஹீரோக்களோட போட்டோஸ் எல்லாம் பின்னாடி வருது. விமானிகள் ஸ்டார்டிங்ல வரமாட்டேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் 100 கணக்குல விமானிங்க வந்து வரிசையா நம்ம மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனது, இது எல்லாம் வரலாறு. அதுலயும் குறிப்பா உலக அளவுல இந்த மாதிரி ஒரு நாட்டுல மாட்டிக்கிட்ட தன் நாட்டு மக்களை, அதுவும் 1.5 லட்சம் பேருங்கிற ஒரு ஹிமாலய எண்ணிக்கையில மக்களை நல்லபடியா சேஃபா கொண்டு வந்த ஒரு நாடுனா அது இந்தியா தான். இது வரலாற்று உண்மைன்னு சொல்லி கடைசியில படத்தை முடிக்கிறாங்க. அப்படி காப்பாற்றப்பட்டு இந்தியால வந்து இறங்கின அந்த மக்களோட போட்டோஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாம் கதையல்ல நிஜம். இந்த மக்கள் எல்லாம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு கடைசியில நல்லபடியா நாடு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இந்த மாதிரி படம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, 2 லட்சம் பேர்கிட்ட நெருக்கி இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லி அப்டேட் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ.